அவுலியாக்களை நேசிப்பவர்களாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பவர்களாக இருந்தால் நாம் என்ன செய்யணும்? அந்த அவுலியாக்களை வணங்குவதல்ல, ரசூலுல்லாஹ்வை வணங்குவதல்ல, யா ரசூலுல்லாஹ் என்று உதவி தேடுவதல்ல, யா அப்துல் காதர் ஜீலானி முஹியுத்தீன் என்று உதவி தேடுவதல்ல. அது ஷிர்கிலே, இணை வைத்தலிலே கொண்டு போய் சேர்த்து விடும். என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பாருங்கள். 69வது வசனம். وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِم مِّنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ وَحَسُنَ أُولَٰئِكَ رَفِيقًا ذَلِكَ الْفَضْلُ مِنَ اللَّهِ وَكَفَى بِاللَّهِ عَلِيمًا. யார் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து நடப்பாரோ, யார் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கீழ்ப்படிந்து நடப்பாரோ அவர்கள் யாரோடு இருப்பார்கள்? நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே அல்லாஹ் அருள் புரிந்த நிஅமத்துகள் செய்த நபிமார்களோடு இருப்பார்கள், சித்தீக்குகளோடு இருப்பார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. ஷஹீதுகளோடு இருப்பார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு. அந்த ஷஹீதுகளோடு இருப்பார்கள். வஸ்ஸாலிஹீன், உலகத்தில் வாழ்ந்த எல்லா காலத்தினுடைய இறைநேசர்களோடு இருப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வஹசுன உலாயிக ரஃபீகா, அவர்கள்தான் சிறந்த நண்பர்கள். இது அல்லாஹ்வுடைய மகத்தான அருட்கொடை. ஆகவே நண்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹு தஆலாவுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தான் நம்முடைய முழுமையான, முதலாவதான, முற்றிலுமான, எவ்விதமான நிபந்தனையுமற்ற கீழ்ப்படிதலும் கட்டுப்படுதலும் இருக்க வேண்டும்.